என்ன கேட்டேன்னா, சார் நான் வந்து கோச்சிங் சென்டர் போய் படிக்கலான்னு இருக்கேன். எந்த கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சா வேலைக்கு நான் எந்த கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சா நம்ம வந்து எந்த கோச்சிங் சென்டர்ல படிச்சா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதாவது நான் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த போதே போட்டித் தேர்வுக்கு படிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து கல்லூரி ஆசிரியரிடம் எந்த தேர்வுக்கு எந்த கோச்சிங் சென்டர்ல படிச்சா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு கோச்சிங் சென்டர் பத்தி எல்லாம் பெருசா தெரியாது போல. பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு பதில் சொன்னாரு. மாணவன் கேட்டானே ஆசிரியர் பதில் சொல்லி ஆகணுமே. என்ன பதில் சொல்லலாம்னா, நீ எந்த கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சு வேலைக்கு போலாம்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனா நீ படிச்சா நீ வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. எந்த கோச்சிங் சென்டர்ல படிக்கணும்ன்றது முக்கியம் இல்ல, நம்ம படிச்சா நம்ம வேலைக்கு போகலாம். ஏன்னா இன்னைக்கு தேடுதல், நேற்று பார்த்தா ஒரு பாப்பா 22 வயசுலயே ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கு, உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன். தற்செயலா பார்த்தேன், எந்த கோச்சிங் சென்டரும் போகாம வீட்டுல இருந்தே 22 வயசுல ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுடைய தேடுதலை இன்றைய சமூக வலைதளம் ஃபுல்ஃபில் பண்ணுது. நீங்களும் தேடுனீங்கன்னா இப்போ உங்க கையில இருக்கிற செல்போன் போது நீங்க படிக்கிறதுக்கு உங்களுடைய தேடுதல் எப்படி இருக்குன்றத நீ தான் முடிவு பண்ணணும். சரியா? குரல் சொல்லுங்க அப்படிங்க. உள்ளத்தால் பொய்யாத உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த குரல். உன் மனசார நீ உண்மையா நடந்துகிட்டேன்னா, உன் மனசார யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம நீ இருந்தேன்னா, உன் மனசார நீ எல்லாரையும் நேசிச்சேன்னா, எல்லாருடைய உள்ளத்திலையும் எல்லாருடைய மனசுலையும் உனக்கு ஒரு இடம் இருக்கும். அவ்வளவுதான். உன் உள்ளம் சுத்தமா இருந்தா எல்லாருடைய உள்ளத்திலையும் உனக்கு நிச்சயமா ஒரு இடம் இருக்கும். அதனால எப்போதும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்பாங்க. நீங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத மனதளவுல சுத்தமான ஆளா இருங்க. நிச்சயமா எல்லாருடைய மனசுலயும் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்த குரல் ரொம்ப பிடிச்சிருந்தது சமீப காலத்துல உங்ககிட்ட சொன்னேன். இல்ல, ஹாப்பியா படிங்க. மோட்டிவேஷனலா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பதட்டத்தோட குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதட்டமும் இந்த கவலையும் இந்த பரபரப்பும் உங்களுக்கு எந்த வெற்றியையும் தரப்போறது இல்லை, எந்த ஒரு மதிப்பெண்ணையும் கூட்ட போறது இல்லை. அவ்வளவுதான். நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். படிக்கும் போதே அந்த படிப்பை எப்படி பரீட்சையில வெளிப்படுத்த போறோம் அப்படிங்கிற நிதானமான ஒரு ஆராய்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப பதறாத காரியம் சிதறாது. ரொம்ப பொறுமையா கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். வீரம் மட்டும் போதாது, விவேகமும் வேணும். ஸோ பதட்டம் இருக்கக்கூடாது. எடுத்த காரியத்தை கரெக்டா சிறப்பா செஞ்சுட்டு வரணும். அதுக்கான கவனம் நமக்கு வேணுங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேயா? ஓகே ஓகே. ஸோ அதனால ஹாப்பியா படிங்க. பாத்துக்கலாம். டாப் ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி அவாய்ட் பண்றது? நம்ம மனசுல வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை நம்ம நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்தி எதிர்மறையான எண்ணங்களை காணாம ஆக்கிடணும். புரியுதுங்களா? இப்ப நான் பயப்படுறேன்னு சொல்லக்கூடாது, நான் தைரியமா இருக்கிறேன்னு சொல்லணும். நான் எப்போதும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். நான் எவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும் நான் எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் நன்மைக்கேன்னு அடிக்கடி சொல்லி பழகணும். நல்லதே நடக்கும்னு சொல்லி பழகணும். இப்படி நம்ம சொல்லி பழகும்போது நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸா மாறிடும். நிச்சயமா எண்ணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில உயர்வதற்கு தேவையான உழைப்பையும் நம்பிக்கையும் நிச்சயமா தரும். அதனால எண்ணத்தை முதல்ல சரி பண்ணுங்க. இல்லையா? உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கும்பாங்க. உள்ளத்துல எண்ணம் சிறப்பா இல்லைன்னா நிச்சயமா இந்த உலகத்துல நம்ம பேர் புகழ்லாம் அடைய முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் எண்ணத்தை முதல்ல சரி பண்ணுங்க. எண்ணத்துல என்ன இருக்குன்னா எண்ணத்துலதான் எல்லாமே இருக்கு. சரியா? எண்ணம் இல்லாம எதையும் அடைய முடியாது. அடுத்து எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் செஞ்சிடவும் முடியாது. அந்த எண்ணத்தை உழைப்பாவும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க மாற்றணும். அதனால உங்களுக்கு தேவையானது 60வது அதிகாரம் ஊக்கம் உடைமையும் 62வது அதிகாரம் ஆழ்வினை உடைமையும். இது ரெண்டும் நமக்கு ரொம்ப அவசியம். இதை போய் நீங்க படிங்க. பழைய நினைவுகள் மறக்க முடியவில்லை, கவுன்சிலிங் போயும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற வழி எனக்கு இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, நமக்கு வரக்கூடிய அவமானம்லாம் நமக்கு உரம் மாதிரி. இந்த வழி இல்லைன்னா புதிய வழி பிறக்காது. சரியா? விழுவதெல்லாம் எழுவதற்கு அழுவதற்கு அல்ல. நான் இதை விட பவர்ஃபுல்லா எந்திரிப்பேன். போனோட்டா லாஸ்ட் நாள் கவுன்சிலிங் போயிட்டு எனக்கு கிடைக்கலன்னா அடுத்த நாள் முதல் நாள் கவுன்சிலிங்ல எனக்கு போஸ்டிங் போட்டுட்டு தான் அடுத்து நடக்கணும்ன்ற தன்முனைப்பு எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் இந்த வாழ்க்கை. சரியா? நீங்க எல்லாரையும் கேட்டுப்பாரு, எவ்வளவு பெரிய உயர்ந்தவனையும் கேட்டுப்பாரு, அவன் அடிபட்டிருப்பான், அதனாலதான் அவ்வளவு பெருசா எந்திரிச்சிருப்பான். சரியா? அதனால கீழே எவ்வளவு பாலை அழுத்தமோ அந்த அளவுக்கு தான் மேலே எந்திரிக்கும். அதனால உனக்கு கிடைக்கிற அழுத்தம் எல்லாம் உனக்கு உயர்த்துமே தவிர வரும்போது வீழ்த்தாதுன்னு மனசுல வச்சுக்கோ. சரியா? அதுதான் முக்கியமானது. சோ வேண்டி படிக்க, சிறு சிறு இலக்குகள் வைத்து படிங்க. நீங்களே உற்சாகப்படுத்தி படிங்க. உற்சாக பானம் மருந்துகள், உற்சாக பானம் ஏதாவது சாக்லேட் வாங்கி வாங்கிப்படுவாங்க. சரியா? உடலையும் மனசையும் நீங்க உற்சாகமா வச்சுக்கிட்டீங்கன்னா சோர்வு இல்லாம படிக்கலாம். உடலை உற்சாகமா வச்சுக்கிறது என்ன பண்ணலாம்? குளிச்சுட்டு படிக்கலாம். காலையில நல்லா தூங்கி எந்திரிச்சு படிக்கலாம். ஓகே? நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல உட்கார்ந்து படிக்கலாம். மனசை உற்சாகமா வச்சுக்கிறது என்ன பண்ணலாம்? மனசை அப்போ பாராட்டி படிக்கலாம். விருப்பமானவர்களோட சேர்ந்து படிக்கலாம். சின்ன சின்ன தேர்வுகள் வைத்து உங்களை உற்சாகப்படுத்தலாம். மனசை பாசிட்டிவா சொல்லி அதை பாசிட்டிவ் ஆகலாம். இந்த மாதிரி உங்களை சோர்வு நீங்க தான் வச்சுக்கணும். அதனால பிள்ளை எவ்வளவு பெற வேண்டும். குரூப் 1 குரூப் 4 தேர்வுக்கு ஒரே நேரத்தில் தாராளமா தயார் செய்யலாம். நல்லா பாருங்க. 200 மார்க்குக்கு ஜிஎஸ் இருக்கு. குரூப் 4ல 100 மார்க்குக்கு ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கு. சூப்பர் ஐடியா. ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் தமிழுக்கு மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு மீதி இருக்க நேரம் குரூப் 1க்கு தயார்படுத்துங்க. குரூப் 4 கிளியர் பண்ணிக்கலாம், குரூப் 1 கிளியர் பண்ணிக்கலாம். புரியலையா? 3 ஹவர்ஸ் தமிழுக்கு ஒதுக்கிடுங்க. மிச்சம் இருக்கிற நேரம் ஜிஎஸ் படிங்க. ஜிஎஸ் மேக்ஸ் நேர ஜூலை 13ஆம் தேதிக்கும் ஜூலை 9ஆம் தேதிக்கும் குரூப் 1 ரேஞ்சுக்கு படிக்கிறவங்க குரூப் 4ல தாராளமா ஸ்கோர் பண்ண முடியும். இலக்கண புத்தகம். ஓகே, 40 ஏஜ் ஆயிடுச்சா சீதா? ஆனா வயசெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. எங்களால் தோனி பாத்தியா 42 வயசுல எப்படி பாஞ்சு கேட்ச பிடிக்கிறாருன்னு. மனசுல என்னைக்கு இளமையா இருக்கு. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். நோயற்ற வாழ்வு சிறந்தது. மனசு இளமையா இருக்கிறது தான் இளமை. என்றும் இளமை, என்றும் 16ன்னு இருப்போம். நம்ம நினைக்கிறது தான். நான் மெலிஞ்சு போயிட்டேன், நான் நல்லா சாப்பிடணும். ஆமாங்க, கவலையா இருக்குங்க, நிறைய கவலை.
சுருக்கெழுத்தின் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. இந்த டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் எப்படின்னா லாங் டேர்ம்னா என்னன்னா, என்னோட படிப்பு வந்து சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்காதான்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணும். என்னால பெர்ஃபெக்டா படிக்க முடியும், ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும்னா இந்த டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். இல்ல நான் படிக்கிறதுக்கு பார்க்கும்போது இந்த கால்ஃபர் இந்த டேட்லாம் லேட் ஆகிற மாதிரி தெரியுது, 2-3 இயர்ஸ் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா டக்குன்னு அதை பேரலா போட்டுறணும். அதே ஒரு சைட்ல முடிச்சுட்டே வரணும். நாளை பின்னா அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சரியா? அதனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அபோவ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து டைப் ரைட்டிங் ரொம்ப அவசியம். பிலோ ஸ்டூடெண்ட்லாம் அதே நேரத்தில் டாப்பரா இருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்க தைரியமா உட்காந்து ஒரு குரூப் 1 ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் கிளியர் பண்ண பாருங்க. சரியா? அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஐயா மனதை ஒருநிலைப்படுத்த ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், டெய்லி மெடிடேஷன் பண்ண. நீ எந்த இலக்கை நோக்கி ஓடுறியோ அந்த இலக்கையே வந்து மனசுல நிலைநிறுத்தி பேப்பர்ல நிறைய எழுதிப்பாரு. அதை பத்தியே எல்லார்ட்டையும் பேசு. சொல்லுவார் இல்லையா விவேகானந்தர் சொன்ன போல, ஒரு குறிக்கோளை எடுத்துக்கோ, அதை பத்தியே அதை பத்தியே யோசி. அதுவே உன் மூளை, நாடி, நரம்பு, உன் உடலில் உள்ள அத்தனை ரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் அணுக்களிலும் அடங்கி இருக்கட்டும். அதுவே வெற்றி பெற வழின்னு சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நான் என்ன பாக்குறனோ, அட பார்ப்பது எல்லாம் உன்முகம் தானே, நான் கேட்பது எல்லாம் உன்குரல் தானேன்னு ஒரு பாட்டு உண்டு. அட பார்ப்பது எல்லாம் அட உன்முகம் தானே, நான் கேட்பது எல்லாம் அட உன்குரல் தானேன்ற மாதிரி எங்க பார்த்தாலும் நமக்கு அதான் கண்ணில் படணும். அங்க பார்த்தா அதுலயே எழுதிடணும் பேரை போட்டு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா போறேன்னு வச்சுக்கோ, அப்படியே அங்க இருக்கிற போட்டு மணிகண்டன் ஐஏஎஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். எங்க பார்த்தாலும் அது ஓடிட்டே இருக்கணும். எண்ணத்தை முதல்ல நம்ம அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். சரியா? வெய்யோன் ஒளி தன்மேனியில் வீரி சோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாலோடும் இளையானோடும் போனான். நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு? மையோ மரகதமோ மரி கடலோ, நல்லா இருக்கும். ஐயோ இவள் அழகென்பது ஒரு அழியா அழகுடையான்னு பாட்டு. கண்டினியூஸா படிச்சுட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. உன்னுடைய தாரக மந்திரமே கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. அதை மறந்துடாத. இன்னைக்கு புக்கை தூக்க முடியும், இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் புத்தகத்தை தூக்க முடியுமா? தூக்கிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. வெற்றிங்கிறது இந்த மன கட்டுப்பாடுக்கு கிடைக்கிற பரிசு. இங்க காம்படிஷனே இந்த மன கட்டுப்பாடு தான். மனசுல வச்சுக்கோ. மனசை கட்டுப்படுத்தினவன் ஜெயிச்சிடறான். உன்னால கட்டுப்படுத்த முடியும்னா உனக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு. அவ்வளவுதான். அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அந்த வேலையை நீ பாரு. ஆனா முயலை தான் யானை பிழைத்த வேலை. ஓகே, வாங்க ஷெட்யூல்